இல்லை சொல்கிறான், ஆனால் நம்மிடம் இருந்து இவர்களுக்கு துன்பங்கள் வந்தபோது இவர்கள் ஏன் பணியவில்லை? இந்த மாதிரி துன்பம் வந்துட்டு தான் இருந்துச்சு, ஆனால் இது அவங்களுக்கு பணிய வச்சதா? இல்லை. உண்மை யாதெனில் இவர்களுடைய உள்ளங்கள் அதிகம் இறுகிவிட்டன. மேலும் இவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்களை ஷைத்தான் இவர்களுக்கு அழகாக்கி காண்பித்து கொண்டிருந்தான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்படி துன்பம் வந்துச்சு, வரும்போது இவங்க என்ன பண்ணாங்க? அப்போ கூட அடங்குனாங்களா? அடங்கலை. ஃபிரௌனும் அந்த மாதிரி தான் அடங்கலை, இவங்களும் அடங்கலை. ஏன்? அவங்க என்ன சொல்கிறாங்க? வாழ்க்கைனா கஷ்டமும் இருக்கும், லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். இன்ப துன்பம் எது வந்தாலும் எதிர்கொள்ளணும். இன்பம் பாதி துன்பம் பாதி அப்படின்னு சொல்லி இவன் ஃபிலாசபி பேசுகிறான். யார்கிட்ட? அல்லாட்ட. புரியுதா? அப்போது இது மாதிரி அவன் பண்ணுறான். இதுக்கு பின்னாடி கூட என்னடா நம்ம நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்காம, இதெல்லாம் சகஜங்க, இதெல்லாம் சகஜம். இது எதனால் நடக்குது தெரியுங்களா? அந்த மலையில் கீழே இருக்கிற 2 பிளேட் இருக்கு, அது போய் ஒன்னோட ஒன்று ஏறிக்குது, அதனால் பூகம்பம் வருது. அது இதுக்கு முன்னாடியும் வருங்க, இதுக்கு அப்புறமும் வருங்க, நாங்கள் சொல்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் அவனுடைய திமிரை அதிகம் பண்ணுது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த திமிரு இன்னும் அதிகம். தான் ரெட் அலர்ட் கொடுக்குறான், ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறான். என்ன மழை வரும்ன்ட்டு, மழை வந்ததுக்கப்புறம் என்ன முன்னாடியே சொல்கிறோம் மழை எப்போ வரும்ன்ட்டு, நாங்களே சொல்கிறோம்னு சொல்லிட்டு இன்னும் திமிரு அவனுங்களுக்கு அதிகம் வேண்டியது. அது இவன் செஞ்சிட்டு இருக்கிற அந்த செயல்களை ஷைத்தான் என்ன பண்ணுறான்? அழகாக்கி காண்பிக்கிறான்.